ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறேன். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வ்ளாக் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ எடுக்கலாங்க. ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டே இருந்தோமா, ஸோ வீடியோ எடுக்கவில்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெறிகுண்டு கிளம்பிட்டோம் நாங்கள். சரி ஃபங்க்ஷன் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா பொழுது போட்டோம் அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி போனதும் பார்த்தீங்கன்னா உள்ள மண்டபத்துக்கு போனதும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே மொய்யை செஞ்சிட்டோம். மொய்யை செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களும் மேலே வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பாடு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி பட் நல்லாவே இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட தாங்க முடியல, என்ன நிறைய வச்சுட்டாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பொறுமையாக சாப்பிட்டா தான் வந்திருக்கலாம். இதை விட அல்டிமேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் தாங்க, தரமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், பாயாசம், கடலமுட்டை, பிரியாணி, கூட்டில் பார்த்தீங்கன்னா 3 வகையான கூட்டு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க. ஐயோ சாப்பிட பார்த்தீங்கன்னா இப்போ கூட எச்சு ஊறுதுங்க. உண்மையாகவே வெஜ்ஜு தான், சண்டே அதுமா வெஜ்ஜு சாப்பிட்றோமே அப்படின்னு ஒரு கவலை இருந்தாலும் பட் சீரியஸாகவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் பார்த்தீங்கன்னா நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா மனசார உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாது, இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அது ரிட்டன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ கிளம்புனதும் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கடைக்கு போனோங்க. ஸோ பக்கத்து ஊருக்கு தான், அந்த கடைக்கு நாங்கள் போனதே கிடையாது. சரி சும்மா போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் சித்தி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டோம். சரி அங்கே போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். சரி சும்மா போய் பார்த்துட்டு வருவோமே, ஏதாவது பிடிச்சா அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் உண்மையாங்க வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி கடை மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தா பெரிய கடைங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சாரீ வேணுமோ எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. எல்லா சேலையும் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லு இதுக்கு மேலே ஃபுல்லு சாரீ தாங்க. வெளியிலேருந்து பார்க்க குட்டியாக தாங்க தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. நம்ம எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சதான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு சாரியாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு கலர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. கூட்டமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. உள்ளே ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு இருந்துச்சு சேலை. எங்களுக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மயில் தோகை கலர் மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே செமையாக இருந்துச்சு, எடுக்கலான்னு தோணுச்சு. பட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் முந்தானத்து தாங்க மதுரை போயிட்டு போத்தீஸில் ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். மறுபடியும் கேட்டோம்னா அவ்வளோதான், அடி விழுவும். சரி அப்படின்ட்டு நாங்களும் வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் சும்மா பார்த்திங்கன்னா பொழுது போனோம்ல நமக்கும், சரி அவங்க சாரீ எடுத்துகிட்டு இருக்காங்க, நமக்கு பொழுது போனோம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாரியாக எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எது சும்மா நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் சாரீ எடுத்துகிட்டு பில்லை போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பியும் ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாண்டில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து சுட பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் பிரியாணி பண்ணணுமேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா லேட்டாக வேறு ஆயிடுச்சுங்க, 2 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு, ஏன்னு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியும் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. சரி அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போனதும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் நாங்கள் ஓப்பனே பண்ணோம். ஏன்னா பேங்க்குக்கு அலைஞ்சிட்டு இருந்தேங்க. கடைசி பார்த்தா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதே மறந்து போச்சு. சரி அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா அப்படியே பிரியாணி பார்சலை ஓப்பன் பண்ணவோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க மனசுக்கு. உண்மையாகவே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சீரியஸாக இருந்துச்சு. நான் பாருங்கள் லெக் பீஸ்லாம் எடுத்து அவ்வளோ டேஸ்ட் பண்ணி அப்படியே மனசார உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிரியாணின்னு எழுதி கொடுத்தாலே நான் சாப்பிட்ற கேரக்டர், அந்த மாதிரி தாங்க. பிரியாணி அப்படின்னு சொல்லவுமே எனக்கே ஆசை வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தாங்க நின்றுட்டு இருந்தோம், அவ்வளோ ஹெவியாக ஸ்மெல்லு வந்துச்சு. பசி வேறு, அங்கே சாப்பிட்டாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி பக்கம் தான் நம்மளை இழுத்துட்டு போச்சு. சரி அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வச்சு வெங்காயம் எக்கு எல்லாத்தையும் வச்சு ஒரு பிடி பிடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வெளியிலே வந்தாச்சு. வெளியிலேருந்து கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து அதுக்கடுத்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை தாங்க குடிச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டே இப்படி தாங்க போச்சு. குட்டியாக இருக்குது, ஏன்னா அவ்வளோவா நான் எதுவுமே எடுக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.